நீங்கள் திமுக யார் மீது குற்றம் சாட்டுகிறது? விஜய் தரப்பால் பாதிப்புங்குது. விஜய் என்ன சொல்றாரு? திமுக தரப்பால் பாதிப்புங்கிறது. காங்கிரஸோட அடிமடி என்னவா இருக்கு? கீழ்மட்டத்தில் நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், நம்ம கிராஸ் ரூட் லெவலில் நம்ம வந்து ஒரு யூனியன் சேர்மன் ஆகணும், நம்ம ஒரு நகராட்சி சேர்மன் ஆகணும். திமுகவோடு உறவு தொடர்ந்தாலும் அவர்கள் வந்து எதிர்பார்ப்பு என்பது உள்ளாட்சி தேர்தலையே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டு முகம் ஸ்டாலின் அவர்கள் தான். இந்தியா கூட்டணியிலேயே ராகுல் காந்திக்கு அடுத்து வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் தான். திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துல தான் நீ காங்கிரஸ் இருக்கு. ஜெயலலிதா பாணி 2011 மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம், எல்லா ஸ்கீமும், புதிதாக வந்திருக்கக்கூடிய புதிய புதிய திட்டங்கள் கனவை சொல்லுங்க. திமுக என்னதான் மக்கள் திட்டங்களை நெருங்கினாலும் அந்த கூட்டணியினுடைய அடிநாதமே மோடி எதிர்ப்பு. கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்துல கூட்டணிக்கு முக்கியத்துவம் இருக்கும், அரசு ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். நீங்க இந்த 5 ஆண்டு கால ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அவன் அங்கிருந்து நடந்து வர்ற கேப்ல ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் படத்தை தூக்கிட்டு விஜய் படத்தை வைக்கிறான். இங்க விஜய் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். பிஜேபி திட்டம் பண்றாரு, விமர்சிக்க மாட்டாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிருங்க. சிபிஐ விசாரணை போகுது, பிஜேபி கூட போகல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுகங்கிறது ஒரு மோதல் வெடிச்சிட்டே இருக்கு அந்த கூட்டணியில். நேற்று தமிழகம் வந்த கேசி வேணுகோபால் அவர்கள் கட்சி தலைமையை மீறி யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, இதை முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத விட நான் ஒரு தற்காலிக இடைவெளி அப்படின்னு தான் பார்க்குறேன். இது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. முற்றுப்புள்ளி என்பது எது? நீங்கள் தொகுதியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கூட்டணி கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள்னு சொல்லி அதுக்கு அவங்க சமரசமாகி எல்லாமே சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகிறப்ப தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அது வரைக்குமே இது வந்து ஒரு இடைவெளி தான். நீங்கள் கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். நீங்கள் அவருக்கே இரட்டை மனநிலை இருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கி வந்து மாணிக்கம் தாகூர் வந்து தலைமையின் அனுமதி இல்லாமல் பேசுகிறாருன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நீங்கள் மாணிக்கம் தாகூர் ஏதோ தெருவில் போகிற போக்கில் பார்த்த ஒரு நபர் இல்லைல்ல. அவர் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுலேயும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வெற்றி பெற்று வரக்கூடியவர். ஸோ அப்போ இது தலைமையினுடைய சமீட்சை. நீங்கள் கூட்டணிக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னா முதல்ல யாரை தெரியுமா சொல்லணும்? ராகுல் காந்தி சொல்லணும். ஏன்னு கேட்குறேங்க, ராகுல் காந்தி அவர்கள் கரூர் போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கிறப்ப முதல்ல திமுகவோட மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுகிறார். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள்ட்டையும் பேசுகிறார். இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன உடனே காங்கிரஸ் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, சார் அது வந்து அவர் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் எப்பவும் நிற்பார் ராகுல் காந்தி அவர்கள், அதனால பேசுகிறாரு அப்படிங்க. நல்ல விஷயம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கலாம். உயிரிழந்த 41 பேர் குடும்பத்துக்குள்ளே பேசியிருக்கணும். நீங்கள் திமுக யார் மீது குற்றம் சாட்டுகிறது? விஜய் தரப்பால் பாதிப்புங்குது. விஜய் என்ன சொல்கிறாரு? திமுக தரப்பால் பாதிப்புங்க. ஒரு நபர் பாலுக்கு காவல் இருக்க முடியும் அல்லது பூனைக்கு காவல் இருக்க முடியும். பிரவீன் சக்கரவர்த்தி யாருடைய அனுமதியோடு போய் பார்த்தார் விஜய் அவர்களை சந்திக்கிறார்? அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய இடமா தானே இருக்குது. அப்போ விஜய் அவர்களே அவர் சந்திக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், கேசி வேணுகோபால் இனிமேல் பேசினால் நடவடிக்கை. இதுவரை பேசியவர்கள் மீது என்ன நடவடிக்கை? நீங்கள் இனிமேல் பேசினால் நடவடிக்கை என்பது எப்படி முற்றுப்புள்ளி ஆகும்? செல்வப்பெருந்தகையே சொல்கிறாரு, நான் அகில இந்திய தலைமைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது நம்ம எடுக்கலையே. நீங்கள் தளபதி பேசினாரு, கண்டித்தார்ல. யாரு கண்டித்தா? மு.க. ஸ்டாலின் கண்டித்தார். ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு கண்டித்தார். நீங்கள் மதுரை வடக்கே எங்களுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எங்கிருந்துமே ஒரு கண்டன குரல் வரல. நீங்கள் இனிமேல் செய்தால் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், லீகலாக பேசுவோமே, சட்டப்படி நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க, இனிமேல் நீ தவறு செய்தால் நடவடிக்கை, செய்த தவறுக்கு நடவடிக்கை. அப்போ நீங்கள் இனிமேல் பேசாதீங்க, இனிமேல் சொல்லாதீங்கிற குரலே ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற இடத்துல பேசணும். பேசுறதுக்கு 2 வார்த்தை இதை சாதகமாக இப்படி பேசிவிட்டு போவான். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், இன்னும் 2-3 நாட்களில் மீண்டும் காங்கிரஸார் பழையபடி தான் பேச போகிறாங்க. அதற்கு ஒரு எரிகிற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுவது போல இப்போ மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்பு வேறு வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாருங்கள், காங்கிரஸினுடைய கோரிக்கை அடங்காது. நீங்கள் சொன்னது போல தான் ராஜ்யசபா தேர்தலுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. காங்கிரஸ் ஏதாவது சீட் எதிர்பார்க்குமா? ஏன்னா 4 சீட் வந்து திமுகவுக்கு, 2 அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு ஒருவேளை தேமுதிக கூட்டணியில் வந்து அதிமுக ஒரு சீட்டு ஒதுக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்காங்களா? அதே வேளையில் காங்கிரஸ் ஒரு சீட் எதிர்பார்க்குமா? இல்லை, காங்கிரஸ் நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு, இப்போ அதே சூழல் தான் திரும்பி. அந்த ஒன்றோடு இந்த முறை அடங்கி போக மாட்டாங்க. நீங்கள் நம்ம எல்லாருமே காங்கிரஸ் அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு, காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகள் கேட்குது, இது மட்டுமே அவர்கள் கோரிக்கை இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரையில் செயற்குழு கூட்டம் போடுறாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த ஒப்புமையோடு வரேன். மதுரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் மாணிக்கம் தாகூர் கலந்துக்கிறார். அதில் ஒரு மாவட்ட தலைவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு 100-200 தாவேக்கா இளைஞர்கள் வர்றாங்க. வந்துட்டு அந்த இளைஞர்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்படியாவது எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறேங்கிறாங்க.
நம்ம பார்லிமெண்ட்டுங்கிறோம், சட்டமன்றங்கிறோம், இப்போ ராஜ்யசபாங்கிறோம். காங்கிரஸோட அடிமடி என்னவா இருக்குது? கீழ்மட்டத்தில் நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், நம்ம கிராஸ் ரூட் லெவலில் நம்ம வந்து ஒரு யூனியன் சேர்மன் ஆகணும், நம்ம ஒரு நகராட்சி சேர்மன் ஆகணும். தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு. நீங்கள் 1967க்கு முன்பு ஆண்ட ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு மாநகராட்சி தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனியாகவும் திமுக தனியாகவும் தான் போட்டி போட்டாங்க. கரூரில் பாருங்க, செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஜோதிமணி அவர்களுக்கு எவ்வளோ சண்டை நடந்துச்சு நமக்கு தெரியும். அள்ளி போட்டாங்க. அது உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி தான். ஸோ அப்போ அவங்களுக்கு இலக்கு என்பது காங்கிரஸ் இப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அது ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு என்பதாகத்தான் என் பார்வை. திமுகவோடு தான் உறவு தொடரும், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. திமுகவோடு உறவு தொடர்ந்தாலும் அவர்கள் வந்து எதிர்பார்ப்பு என்பது உள்ளாட்சி தேர்தலையே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், நேர் பாதிகளை எங்களுக்கு ஒதுக்கணும். 2006 நம்ம பார்த்துருப்போம், கோவை போன்ற ஒரு மாநகராட்சியெல்லாம் காங்கிரஸ்க்கு ஒதுக்குனாங்க. ஆமாம். சிங்கானூர் எம்எல்ஏவாக இருந்த நாகார்த்தி வந்து அப்போ துணை மேயராக இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல இன்னொரு மாநகராட்சியாக இருக்கக்கூடிய, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநகராட்சியாக இருக்க கும்பகோணத்தை கொடுத்துருக்காங்க, சரவணன் நினைக்கிறேன் மேயர் கூட. அவர் ஒரு சாதாரண ஆட்டோ. முக்கிய மாநகராட்சிகள் எதுவுமே ஒதுக்கப்பட்டிருக்கிற வருத்தம் அப்பவே சொன்னாங்க தானே. சேலமோ மதுரையோ திருச்சியோ கோவையோ சென்னையோ எங்கேயுமே ஒதுக்கலை, அப்படிங்க ஒதுக்கப்படலை. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போ என்னன்னா கிரவுண்ட் லெவலில் கட்சியை வளர்க்கணும். பட் அதில் 2 நிலைப்பாடு இருக்குது. கிரவுண்ட் லெவலில் கட்சி வளர்க்கணும், முதல்ல கட்சிக்காரன் போய் வேலை செய்யணும். அதை செய்யலை காங்கிரஸ். நீங்கள் மாணிக்கந்தாவூர் இன்றைக்கி இத்தனை குரல் எழுப்புறார், மாணிக்கந்தாவூர் அபரிமிதமான குரல் எழுப்புறார். அது வந்து உள்ளபடியே அது அவங்க கட்சி ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம், நம்ம எழுப்பலாம் வித்துடலாம். 5000 ஓட்டில் தானே ஜெயிச்சிங்க. என் மாணிக்கந்தாவூர் ஒரு பெருவாரியான ஓட்டு. இதை சொன்னால் உடனே மாணிக்கந்தாவூர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பதவியை அடுத்த முறை நான் நிற்கவே மாட்டேன், இப்போயே இருக்கீங்க, ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்தித்து பார்க்கலாமே. இங்கே திமுக இல்லாத காங்கிரஸ் 0, காங்கிரஸ் இல்லாத திமுகவுக்கும் வேல்யூ இல்லை. நீங்கள் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு தான் உங்களோட ஓட்டு வங்கி. நீங்கள் இந்த கொள்கை சித்தாந்தம் 5000 ரூபா கொடுக்குறோம், இந்த 5000 ரூபா கொடுத்தோன்னா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாடு அரசு அண்மையில் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் 44 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த 10 ஆண்டு காலத்தில் 2019 நிறுத்துறாங்க கோவிட்டோட. இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா ஒரு 6 லட்சம் லேப்டாப் இடையில கொடுக்குறாங்க. எங்கள் எதிர் வீட்டு பையன் லேப்டாப் வாங்கிட்டு வரான். நான் கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி இருக்குது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்குற க்யூரியாசிட்டியில் லேப்டாப்பை கொண்டு வராங்கிறேன். அவன் அங்கேருந்து நடந்து வர்ற கேப்பில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் படத்தை தூக்கிட்டு விஜய் படத்தை வைக்கிறான். அப்போ உங்களுக்கு மக்கள் வேறு ஒன்றா மாறிட்டு இருக்கான். நீங்கள் இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து முரண்டு பிடிக்குதுன்னா காங்கிரஸ் மேலேயும் தவறு இருக்குது, திமுகவும் சில இடத்துல முரண்டு பிடிக்குது. நீங்கள் புதுச்சேரியில் நீங்கள் கூட்டம் போடுறீங்க, ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையில் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் போடுறாங்க பிப்ரவரி 3ஆம் தேதி. அந்த கூட்டம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம், காங்கிரஸுக்கு அழைப்பே இல்லை. நீங்கள் விசிகாவை கூப்பிட்டு பேசுகிறீங்க, இந்திய கம்யூனிஸ்ட் அழைத்து பேசுகிறீங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அழைத்து பேசுகிறீங்க, சரி எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல. அமித்ஷா வந்தார்ல பாண்டிச்சேரிக்கு, திமுகவை திட்டினாரா காங்கிரஸை திட்டினாரா? அப்போ அங்கே யார் எதிரின்னு தெரியணும்ல. அப்போ நீங்கள் அவர்களை குறைந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கீங்க, குறைத்து மதிப்பிடுறீங்க, பதிலுக்கு அவங்க போர்வடி தூக்கு. நாராயணசாமி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணியில் பங்கு கொடுத்தீங்கன்னா புதுச்சேரியில் நானும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆமாம், அவர் திருப்பி அடிக்கக்கூடிய நிலைமையில தான் காங்கிரஸ் வந்துருச்சு. காங்கிரஸுக்கு வந்து இழப்பதற்கு எதுவுமே இல்லைல்ல. நீங்கள் 2029 தேர்தல் அவர்களுக்கு முக்கியமானது. பாராளுமன்றத்தை நீங்கள் காங்கிரஸுக்கு இன்றைக்கி எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருந்தாங்க. நீங்கள் 14-19 காலங்களோடு ஒப்பிட்டீங்கன்னா இப்போ எதிர்கட்சியாக வந்துட்டாங்க. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்திற்கான 10% பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு எண்ணிக்கை. அப்போ அவங்களுக்கு அடுத்த இலக்கு 29 தான். நீங்கள் திரும்பி சொல்கிறேன், திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துல தான் நீ காங்கிரஸ் இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா 29 தானே தேவை. சரி 26 காங்கிரஸை தொடச்சி எறிஞ்சிட்டு காங்கிரஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக போய் களமாடி ஜெயிக்கவே செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் 2029க்கு யாரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திப்பீங்க? ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவார்னா அந்த ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ உங்களுக்கு மோடி எதிர்ப்பு. அப்போ அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டு முகம் ஸ்டாலின் அவர்கள் தான். இந்தியா கூட்டணியிலேயே ராகுல் காந்திக்கு அடுத்து வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் தான். உத்தவ் தாக்கரே கூட சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு கன்வீனர் அமைக்கணும்னா ஸ்டாலின் அவர்கள் கன்வீனரா இருக்கணும். நிச்சயமா அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நீங்க காங்கிரஸோடு இருக்கிற பொழுது தான் நீங்க தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மையினர் ஓட்டு. நீங்க ஒரு ஜெயக்குமார் சொல்றாருல, ஏன் சொல்றாரு, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கடந்த காலங்களில், இப்ப இல்லை, இப்ப கேட்டா பாஜகவால் ஜெயித்தேன்னு கூட சொல்லிடுவார். கடந்த காலங்களில் ஏன் சொல்கிறாரு, நான் மைனஸில் இருக்கேன் அப்படிங்கிறாருல. ஸோ இதுதான் நிலைமையாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கும் பாருங்கள், இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு வியூகம் இருக்கும், தேர்தலுக்கு ஒரு வியூகம், தேர்தல் தோறும் வியூகம் மாறும். திமுகவுடைய வியூகம் என்ன இன்னைக்கு? மக்களோடு கூட்டணி. நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறேன் காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, ஜெயலலிதா பாணிங்கிறேன். நீங்கள் திமுகவுக்குள்ளேயே ஸ்டாலின் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்தில் கூட்டணிக்கு முக்கியத்துவம் இருக்கும், அரசு ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். நீங்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்கள், கூட்டணிக்கு முக்கியத்துவம் இருக்கா? 6 சீட்டில் விசிகாவை அடக்க முடியுது, 6 சீட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடக்க முடியுது.
ஒரு 25 சீட்டில் காங்கிரஸ் அடக்க முடியுது, விட்டுருங்க. அரசு ஊழியர்கள் திருப்தியாக இருக்கானா? இதெல்லாம் கடந்த காலத்தில் திருப்தியாக இருந்த செக்டர் சொல்கிறேன். அப்போ இந்த முறை எப்படி மாறிட்டாங்கன்னா, ஜெயலலிதா பாணி 2011 மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம், எல்லா ஸ்கீமும் அதே மாதிரி இப்போ புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மகளிருக்கு 1000, விடியல் பயணம், கட்டணமில்லாத பேருந்து பயணம் தாண்டி இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய புதிய புதிய திட்டங்கள், கனவை சொல்லுங்க, அன்பு கரங்கள்லாம் பெற்றோர்கள் இல்லை, இது எல்லாமே செலுத்தி அவங்க தொட்டில் குழந்தை திட்டம். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியும் இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணார். ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலாவை வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஃபாலோ பண்ணார். எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை கொடுக்கறது, இலவசங்கள் அறிவிக்கிறதுன்னு. ஆனால் 2024 அவருக்கு அது கை கொடுக்கல, எதிர்கட்சியாக கூட வர. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து மிக முக்கியமாக அவர் வந்து கூட்டணி என்கிற பதத்திலேருந்து நகன்று மக்களை நோக்கி நகர்ந்துட்டார். அப்போ அவங்க இயல்பாகவே திமுகக்குள்ள ஒரு தெம்பு வருது. நம்ம 5000 ரூபா கொடுத்துருக்கோம், இங்கே நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. நம்ம 1000 ரூபா மாதந்தோறும் 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்த குடும்பத்தை 2,33,00,000. அப்போ நீங்கள் 1 கோடி பேருக்கு கொடுக்கல, பயனில்லாத 1 கோடி பெண்கள் வெளியில் இருக்காங்க, அதை விட்டுருங்க. இல்லை, கொடுத்தவங்களுமே 1 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த கொடுத்தவர்களில் சரிபாதி பேரில் நீங்கள் 2000 டன் கொடுத்தீங்கல்ல, 17 லட்சம் பேர், அவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஏற்கனவே 26 மாதம் எனக்கு தரல, 26 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு தந்திருக்கீங்கிறான். அந்த 17 லட்சம் பேருடைய மனநிலையில் பாதி முரண்பாடு ஏற்படும். அதை கூட விட்டுருங்க. அடுத்ததா அந்த 1,30,00,000 பேரில் அதிமுகவினர் குடும்பம் இருப்பாங்க. திமுக குடும்பம் இருக்கிற மாதிரி அதிமுக குடும்பம், பாஜக குடும்பம், தாவேகா குடும்பம், நாம் தமிழர் குடும்பம் இருப்பாங்க. அப்போ யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ கூட்டணி ரொம்ப முக்கியம். நீங்கள் திமுக என்னதான் மக்கள் திட்டங்களை நெருங்கினாலும் அந்த கூட்டணியினுடைய அடிநாதமே மோடி எதிர்ப்பு. அதனால தான் ஸ்டாலின் தொடர்ந்து இப்போ பாருங்க, 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, எப்பவுமே தமிழ்நாடு விசஸ் என்டிஏ என்ன சொல்றாரு. அதான் நான் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, கலைஞரை விட ரொம்ப அபாயகரமான ஒரு ஸ்டாலின்னா மொத்தத்தில் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க. அதனால அந்த வெற்றி சாத்தியமாகுது. அந்த வெற்றியை கூறுபட தான் விஜய் வந்திருக்காரு. இங்கே விஜய் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். பிஜேபி திட்டம் பண்ணுறாரு, விமர்சிக்க மாட்டாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. சிபிஐ விசாரணை போகுது, பிஜேபி கூட போகல. இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, இந்த செகண்ட் வரையும் அவர் பிஜேபி கூட போகல. இப்படியே தேர்தலை அவர் தனித்து சந்திக்கிறப்ப பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஸ்டாலினும் பிஜேபியோட அணி சேராத விஜய்க்கும் என்ன வித்தியாசமா மக்கள் யோசிப்பாங்க, குறிப்பா சிறுபான்மையினர். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்த நேர்காணல் எழுத்து. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.